கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல. அது ஒரு 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 விதமான உணர்ச்சி. அந்த ஒரு உணர்ச்சிபூர்வமான விளையாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக அரங்கில் உயர்த்தி பிடித்தவர்கள் நமது இந்தியர்கள். பிளஸ் இப்ப இருக்க காலகட்டத்தில எவ்வளோ ரெக்கார்டுகள் வந்து வருது. பிளஸ் எவ்வளோ ரெக்கார்டுகள் வந்து உடையுது. ஆனா, இந்த கிரிக்கெட் இந்த சரித்திரம் எழுதப்படுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட யாராலயும் உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த 6 ரெக்கார்ட் வந்து உச்சத்தில வந்து இருக்குது. பிளஸ் இந்த ரெக்கார்ட யாராலயும் முறியடிக்க முடியாத ஒரு 6 ரெக்கார்ட பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசப்போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல இருக்க ரெக்கார்ட்ல 6 பேத்தோட ரெக்கார்ட பத்தி நம்ம வந்து பேசப்போறோம். இந்த ரெக்கார்ட்ல இருக்க 6 பேத்துல யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா நம்ம வந்து வீடியோவ பார்த்தரலாம் நண்பர்களே. கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல. அது ஒரு உணர்ச்சி. ரத்தத்தோட கலந்தது அப்படின்னு ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிளஸ் ஏன்னா, அந்த கிரிக்கெட்ட பார்க்க வெறிகொண்டு நம்ம வந்து எல்லாருமே பார்ப்போம். இந்தியா ஒரு மேட்ச்ல ஜெயிக்கணும்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிளஸ் அந்த அளவுக்கு வந்து வெறிகொண்டு விளையாடுற கிரிக்கெட்ட வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவுல இருக்க 6 ஜாம்பவான்கள் பண்ணுன ரெக்கார்ட். இந்த ரெக்கார்ட யாராலயும் உடைக்க முடியாதா? அப்படிங்கிற மாரி ரெக்கார்ட பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ரெக்கார்டுங்கிறது ஒரு கண்ணாடி மாரிங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த கண்ணாடி உடைய தான் செய்யும். ஆனா, இப்ப இவங்க செஞ்சு வச்சிருக்க அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயும் உடைக்க முடியாத ஒரு கண்ணாடி மாரி செஞ்சு வச்சிருக்காங்க. பிளஸ் அந்த கண்ணாடி உடையுமா? இல்ல உடையாமயே இருக்குமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா வந்து பார்க்க போறோம் ஃபிரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யாரு முதல்ல பார்க்க போற வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லாத்துக்கும் ஒரு புடித்த வீரர் நம்மளோட சச்சின் டெண்டுல்கர பத்தி தான் நம்ம வந்து முதல்ல பார்க்க போறோம். இவரு நல்ல ஒரு மாஸ்டர் பிளாஸ்டரா வந்து இந்தியன் ஐக்காவ வந்து பல ரெக்கார்ட வந்து பண்ணி குடுத்துருக்காரு. இந்திய கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர்ன்னு கேட்டா, உலகத்துல இருக்க மூலையில இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. இவரு ஒரு சரியான ஒரு லெஜெண்ட்யா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் செய்த சாதனைகள பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இவரு என்ன ரெக்கார்ட் வச்சிருக்காருன்னா, இவரு வந்து ஓவராலா வந்து சர்வதேச கிரிக்கெட்ல வந்து 34,000க்கு மேல வந்து ரன்கள அடிச்சு குவிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத்தமா ஓவராலா சர்வதேச கிரிக்கெட்ல 100 சதங்கள் அடிச்சு வச்சிருக்காருங்க. எஸ்பெஷலி ஓடிஐ, T20, டெஸ்ட் இந்த 3 ஃபார்மட்லயும் சேர்த்து மொத்தமா பார்த்தீங்கன்னா, 100 சதங்கள் அடிச்சு வச்சிருக்காரு. இந்த சாதனையெல்லாம் யாராலயுமே முறியடிக்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட ரெக்கார்ட யாரால முறியடிக்க முடியும்? அவரு 24 வருடமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட வந்து படைச்சு வச்சிருக்காரு. பிளஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு இந்த ரெக்கார்ட அவரு உருவாக்குறதுக்கு. இப்ப இருக்கவங்க யாராவது இந்த ரெக்கார்ட முறியடிக்க முடியுமா? 100 சதங்கள வந்து யாரால அடிக்க முடியுமா? பிளஸ் இல்ல தான் 34,000 ரன்னுக்கு மேல வந்து யாராலும் தொட முடியுமா? விராட் கோலி தான் வந்து போராடிட்டு இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ரன் 28,000 ரன் வந்து 2வது இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம 100 சதத்த ரெக்கார்ட உடைக்கிறதுக்கு இவருக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. 28,000 ரன்னுல இருக்காரு. இருந்தாலும் 34,000 ரன்ன வந்து தொடர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த 100 சதம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா இன்னும் வந்து ஓடிஐ ஃபார்மேட்ல மட்டும் ரிட்டயர்மென்ட் ஆவல. இப்போதைக்கு 100 சதம்ங்கிற ரெக்கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி 85 வச்சிருக்காரு. 85 சதம் அடிச்சு வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 16 சதம் அடிச்சார்ன்னா, சச்சினோட ரெக்கார்ட உடைக்க அவருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கே தவிர, மத்தபடி யாருக்குமே வாய்ப்பு இல்ல. இத வந்து கருத்த சொல்லிருங்க. விராட் கோலியோட அந்த சச்சினோட ரெக்கார்ட வந்து உடைக்க முடியுமா? உடைக்க முடியாதா? அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற வீரர் ஒரு பெரிய வீரருங்க. இவரு ஒரு லெஜெண்ட்ன்னு சொல்லலாம். இவரு பெரிய ஒரு லெஜெண்ட் பிளஸ் இந்தியாவோட வால் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்குவாங்க. இந்தியாவோட ஒரு பெரும் சுவர்னே நம்ம வந்து சொல்லியே ஆகணும். நம்ம பத்தி பார்க்க போறோம் ராகுல் டிராவிட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. ராகுல் டிராவிட்டோட ரெக்கார்ட்லாம் யாராலயும் கம்பல்சரி முறியடிக்கவே முடியாதுங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில டெஸ்ட் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு T20 ஃபார்மேட்ல விளையாடிட்டு இருக்காங்க. வந்தாங்க டப்பு டுப்புன்னு அடிக்கிறாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டு விக்கெட்ட விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லா டெஸ்ட் மேட்சும் நீங்க இப்ப இருக்க பாருங்க. எல்லாம் ஒரு T20 மோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா, அப்ப ராகுல் டிராவிட் மாரி இந்த பொறுமையா நின்னு, பொறுமையா விளையாடுற அந்த ஒரு நிதானம் இப்ப இருக்க ஒரு பிளேயர்ட்ட கூட கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து ரெக்கார்ட் வந்து வச்சிருக்கிறாரு. 30,000க்கு மேல வந்து பந்துகள வந்து அவரு புடிச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும். எவ்வளோ நிமிஷம் நின்றுருக்காருன்னா, 44,000க்கு மேல நிமிஷங்கள் வந்து கிரவுண்ட்ல நின்னு விளையாடிருக்காரு. அப்பன்னா பாத்துங்க, அந்த மாரி ஒரு இவ்வளோ ரெக்கார்ட் இந்த மாரி ஒரு ரெக்கார்ட பதிவு பண்ணணும்னா, எந்த அளவுக்கு ஒரு நிதானமா நின்னு விளையாடணும். பிளஸ் வந்து ஒவ்வொரு நாட்டு வீரர்கள் பவுலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுல மரண பயத்த காமிச்சிருக்காரு. எப்படியா இவன விக்கெட் எடுக்கிறது அப்படின்னு சும்மா வந்து பயந்து போய் நடுங்கி போயிருக்காங்க. எவ்வளோ வேகமா போடு 150, 160, 200 கிலோமீட்டர் வேகத்துல கூட நீ போடுயா. அசால்ட்டா மனுஷன் அப்படியே அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அகலா காலுக்கு அடியில அந்த பந்த நிறுத்துவாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷலே. அதுதான் அவரோட டேலண்டே. டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்மளோட சுவரு இந்தியாவுக்காக கிடைச்ச ஒரு ஜாம்பவான்களோட பொக்கிஷமா வந்து ராகுல் டிராவிட்ட நம்ம வந்து சொல்லி ஆகணும். ராகுல் டிராவிட் மாரி ஒரு பிளேயர் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் சரி, பிளஸ் எந்த ஒரு இதுலயும் ஒரு பொறுமைக்கு நிகர் யாருமே கிடையாது.
கிடையாது. அவரு மாரி யாராலயும் கிரிக்கெட் விளையாடவே முடியாதுங்க. அவரோட பார்க்கும்போது ரொம்ப 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 ஆசையா இருக்கும். அவரு வந்து டெஸ்ட்ல விளையாடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். பிளஸ் வந்து எல்லாம் அடிக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் அடிச்சு விளையாடணும். பிளஸ் வந்து ஏன்ப்பா நின்னுகிட்டே இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் பார்க்க போர் அடிக்கும். ஆனா ராகுல் டிராவிட் மட்டும் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்ளோ பவுலர்கள சும்மா திணற அடிப்பாரு. அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, பால நிறுத்துவாருங்க. பக்காவான பிளேயர். இந்த மாரி ரெக்கார்ட யாராலயும் உடைக்க முடியாதுங்க. இதெல்லாம் உச்சத்துல சிகரம் தொட்ட ஒரு ரெக்கார்டு. இந்த ரெக்கார்ட உடைக்கணும்னா இன்னொருத்தன் வந்து பொறந்து தான் வரணும். பிளஸ் அப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட உடைக்க முடியுமாங்கிறது என்னோட கருத்தா தான் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இவரு பார்த்தீங்கன்னா 3 டபுள் 100 அடிச்சிருக்காருங்க. பிளஸ் இப்பலாம் ஒரு சத அடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல எல்லாரும் பண்றாங்க. அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, T20 கிரிக்கெட்ல சும்மா அசுர வேகத்துல விளையாடுறாங்க. பிளஸ் ஈஸியா வந்து 100 அடிக்கிறாங்க. பிளஸ் ஈஸியா 150 அடிக்கிறாங்க. ஆனா, ஒரு டீமே 150, 200 ரன் அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்துல, அசால்ட்டா இந்த மனுஷன் 264 அடிச்சாரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம 3 3 ரெட்ட சதத்த வேற அடிச்சு வச்சிருக்காரு. இதுல ஒரு இமாலய இலக்கு என்னன்னா 264 ஸ்ரீலங்காக்கு எதிரா நடந்த அந்த கொல்கத்தால நடந்த மேட்ச்ல ஈடன் கார்டன்ல ரெக்கார்டு செம்ம ரெக்கார்டு. இந்த ரெக்கார்ட உடைக்கணும் அப்டின்னா, யாரால முடியுங்கிறது தான் ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல இது ஒரு சாத்தியமே கிடையாது. 264 ஈஸியா அடிக்கலாம். இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் இத அடிக்கணும் அப்டின்னா 264 அடிக்கணும்னா, நீங்க ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கணும். பிளஸ் 50 ஓவராவது விளையாடணும். 50 ஓவர் விளையாண்டீங்கன்னா மட்டும் தான் இந்த 264ங்கிற ஓடிஐ ரெக்கார்ட உங்களால முறியடிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப சாத்தியமே கிடையாது. பிளஸ் இருந்தாலும் இந்த ரெக்கார்ட யாரால உடைக்க முடியும் அப்டிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. இந்த ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல யாராலயும் உடைக்க முடியாதுங்கிற என்னோட கருத்தா இருக்கு. இந்த மாரி ஒரு ரெக்கார்ட ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா இஸ் எ லெஜெண்ட் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. 3 ரெட்ட சதம் அடிச்சிருக்காரு. பிளஸ் இந்தியன் டீமுக்கு பெருமை தேடி குடுத்திருக்காரு. 274 ரெக்கார்ட யாராலயும் உடைக்க முடியுமா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. 4வதா பார்க்க போறது நம்மளோட நம்மளோட கூல் கேப்டன். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஒரு தல அப்படின்னா, நம்மளோட MS தோனி தல தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். தல அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது. 2020 2007 T20 வேர்ல்டு கப்ன்னு தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அவருக்கு கிடைச்ச அந்த கேப்டன் வாய்ப்ப சரியா பயன்படுத்தினாரு. சரியா யுட்டிலைஸ் பண்ணாருன்னு சொல்லியாகணும். அவருக்கு அப்பதான் வந்து கேப்டன்சி குடுக்குறாங்க. பிளஸ் அந்த கேப்டன்சிய அழகா கையாண்டு 2007 T20 வேர்ல்டு கப் வாங்கி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2011 T2 ODI வேர்ல்டு கப் வாங்கி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2013ல சாம்பியன்ஸ் டிராபி வாங்கி குடுக்குறாரு. இந்த மாரி 3 விதமான ICC டிராபிகளும் வாங்கி குவித்த ஒரே கேப்டன் யார் அப்படின்னா, நம்ம MS தோனி சொல்லியாகணும். இந்த ரெக்கார்ட வந்து யாராலயும் இதுவரைக்கும் உடைக்க முடியலங்க. அந்த காலத்துல ரிக்கி பாண்டிங் ஒரு வேற லெவல் கேப்டனா இருந்தாரு. அவரால கூட இந்த ரெக்கார்ட உடைக்க முடியல. பிளஸ் இவருக்கு நிகர் தோனிக்கு நிகர் தோனி மட்டும் தாங்க. அவரோட அந்த கேப்டன் கூலும் பிளஸ் ICC கோப்பையில வாங்கி குவித்ததும், பிளஸ் அது இந்திய இந்திய அணியில எந்த நேரத்துல ஒரு எவ்வளவு சிச்சுவேஷன்ல ஒரு நிதானமா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தோனிக்கு மட்டும் தான் தெரியும். அதான் தோனிக்கு நிகர் தோனி யார்? தோனிக்கு நிகர் தோனி மட்டும் தாங்க. இவருக்கு நிகர் இவர தவிர வேற யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம 0.08 செகண்ட்ல அந்த ஸ்டம்பிங் பண்ண சாதனைய வந்து இதுவரைக்கும் யாராலயும் முறியடிக்க முடியல. இது ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா இருந்திருக்கு. இந்த ரெக்கார்ட உடைக்கணும்னா யாராலயும் முடியவே முடியாதுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு லெஜெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு எல்லாத்துக்குமே புடிக்கும். பிளஸ் இவர நீங்க வந்து சொன்னாவே உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இப்ப பார்க்க போறது கடைசியா யுவராஜ் சிங்க பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இவரு பண்ண ரெக்கார்ட் வந்து இதுவரைக்கும் யாராலயும் முறியடிக்க முடியலங்க. 2007 T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்கு எதிரா அந்த 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்ச அந்த ரெக்கார்ட இதுவரைக்கும் யாராலயும் முறியடிக்க முடியல. யாராலயும் இதுவரைக்கும் 7 சிக்ஸ்ங்கிறத அந்த ரெக்கார்ட வந்து தொட முடியல. அது மட்டும் அல்லாமல் இவரு வந்து 12 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. 12 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு. அதே T20 வேர்ல்டு கப்ல தான். இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல T20 ஃபார்மேட்ல வேற மாரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயரும் சும்மா போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த 12 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறது இன்னமும் சாத்தியமற்றதாவே இருக்கு. பிளஸ் இந்த 2 ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங் தன் கைவசம் வச்சிருக்காரு. இத யாரால முறியடிக்க முடியுங்கிறத பெரிய கேள்வியா இருக்கு. 12 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50 ரன் அடிக்கணும்னா ஆரம்பத்துல இருந்தே 6 பவுண்டரின்னு போட்டு புரட்டணும். அது பவுண்டரிய விட 6ஓட எண்ணிக்கை அதிகமா இருந்தது அப்படின்னா, இந்த ரெக்கார்ட உடைக்கலாம். இந்த 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு அது ரெக்கார்ட உடைக்கணும்னா 7 பால் வந்து ஒரு பேட்ஸ்மேன் புடிக்கணும். பிளஸ் 7 பால்ல 1 பால் நோ பாலா இருக்கணும். அப்படி புடிச்சா 7 பால் 7 சிக்ஸ் அடிச்சா மட்டும் தான் இந்த ரெக்கார்ட் வந்து சாத்தியமாகும். இப்படிப்பட்ட ரெக்கார்ட்லாம் வந்து யாராலயும் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 12 பாலுக்கு 50 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு கூட என்னமோ உடைச்சிரலாமே தவிர, பிளஸ் இந்த 6 பாலுக்கு 6 சிக்ஸ எப்படி யாராலயும் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட பல ரெக்கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அணி, இந்திய பிளேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உச்சத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. இந்த ரெக்கார்ட்லாம் யாராலயும் உடைக்க முடியாதுயா. நாங்க உடைக்கிற மாரி எந்த ஒரு ரெக்கார்டும் செய்யல. உடைக்க முடியாத மாரி தான் ரெக்கார்ட வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கோன்ட்டு, பல ரெக்கார்ட இந்திய அணி பதிவு பண்ணியிருக்காங்க.
அப்படிப்பட்டதுல இன்னைக்கு இந்த 6 பேத்த இந்த பண்ண ரெக்கார்ட பத்தி இந்த 6 பேர் 6 லெஜெண்டோட ரெக்கார்ட பத்தி தான் நமக்கு வீடியோல ஃபுல்லா பார்த்திருக்கோம். இந்த ரெக்கார்ட்ல எந்த ரெக்கார்ட் வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த 6 பேர் பண்ண ரெக்கார்ட்ல இந்த ரெக்கார்ட் ஏதோ ஒரு பிளேயர் உடைச்சுருவாருப்பா. பிளஸ் இந்த ரெக்கார்ட் யாராலயும் உடைக்க முடியாது. இந்திய கிரிக்கெட்ல இந்த உலக கிரிக்கெட் சரித்திரம் இருக்கிற வரைக்கும் இந்த ரெக்கார்ட யாராலயும் உடைக்க முடியாது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.